விருச்சிக ராசிக்காரவங்க இவங்க வாழ்க்கையில எந்த உறவை எந்த சூழ்நிலையில பிரிகிறாங்க? அதாவது விருச்சகம் அப்படிங்கிறது உறவை பிரிகிறது அப்புறம் இருக்கட்டுங்க. உறவை ஏற்படுத்துறதே கிரகம் தான். இந்த உறவுகளை ஏற்படுத்தி அந்த உறவுகளுக்குள்ள சரியான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த உறவுகளை பிரிய வச்சு அது ரீதியாக துக்கத்தை கொடுத்து படிப்பினையை கொடுத்து கிரகங்கள் காட்டக்கூடிய அந்த விளையாட்டு அப்படின்றது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதை தாங்கிக்கிறவங்கனால தான் முடியும். அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ராசி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி. 8 அப்படிங்கிறது ஒரு ரகசியம், ஒரு மறைவு, ஒரு புதை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சகத்தை ஒரு ஒரு ஆழமில்லாத அதே நேரத்தில் ஆபத்துகள் இருந்த ஆபத்துகளிலும் வாழக்கூடிய ஒரு ஜீவராசின்னு சொல்லக்கூடிய அந்த தேல் அதுக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விருச்சிக ராசியினுடைய உணர்ச்சிகள் உணர்வுகளை அவங்கள தவிர வேற யாருனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ராசி விருச்சிக ராசி. எந்த உறவாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் உயிரோட்டமாக நேசிப்பார்கள். நாங்கள்லாம் என்ன அப்புறம் மற்ற ஆளுகள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த உயிரோட்டங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதில் ஒரு உணர்ச்சி, ஒரு ஆழமான அன்பு, ஒரு ஆழமான பாசம், ஆழமான அக்கறை, ஆழமான கருணை. அந்த உயிரோட்டம் என்பது விருச்சிக ராசிக்காரருடைய பேச்சில் மட்டும் இல்லைங்க. அவங்க பேசி பேசி அந்த நட்பை வந்து காட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய நட்புக்காக, தன்னுடைய உறவுக்காக, தான் யார் மேலே பாசம் வச்சோமோ அவர்களுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அதில் ஒரு உயிரோட்டம் இருந்தால் அது விருச்சிக ராசி.